நம்ம அதிர்ஷ்டம் எடுத்த குட் பேட் அக்லி படத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடர்ந்தாரு. தன்னுடைய பாடல்கள் அனுமதி இல்லாம படத்துல பயன்படுத்தியதாகவும் இது பதிப்புரிமை சட்டமீறல் அப்படின்னு அவர் மனுவுல தெரிவிச்சிருந்தாரு. 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை மேம்படுத்திருந்தாரு. வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிமன்றம் தெரிவிச்சாங்க. அதே சமயம் உண்மையான பதிப்புரிமைதாரர்களிடமிருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளதாக பட தயாரிப்பு தெரிவிச்சாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி திரையரங்குகளில் வெளியாச்சு. ஏப்ரல் 15ஆம் தேதி இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. படத்துல அனுமதியே இல்லாமல் தன்னுடைய 3 பாடல்களை பயன்படுத்தப்பட்டதாக புகார் சொன்னாரு. 5 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 7 நாட்களுக்குள்ள பாடல்களை படத்துல இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு நோட்டீஸுமே போட்டிருந்தாரு. பணம் வழங்கவில்லை அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இளையராஜா எச்சரிக்கையுமே விடுத்திருந்தாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. சோ காரணம் என்ன அப்படின்னா இவர் இப்படி வழக்கு போடுவது இவருக்கு ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்னாடி ரஜினி அவர்களுடைய கூலி, அதற்கு முன்னாடி மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு பல படங்களுக்கு தொடர்ந்து இவர் வழக்கு போட்டிருக்காரு. சோ இவரிடம் அனுமதி வாங்காமல் அந்த படத்துடைய ப்ரொடியூசரிடம் அனுமதி வாங்கி வச்சுதான் அந்தந்த படக்குழு பாத்தீங்கன்னா இவருடைய பழைய பாடல்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இவர் திடீரென குறுக்கல நோட்டீஸ் அனுப்பிவிட்டு எனக்கு 5 கோடி வேண்டும் 3 கோடி வேண்டும் அப்படின்னு புது புது சர்ச்சைகளை கிளப்பிட்டிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா இவரை ரசிகர்களுமே கண்டித்து வீடியோ கமெண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தற்போது இளையராஜா அப்போது போட்ட வழக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு வருதாம். சோ இப்போ என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் பலருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லி படத்தை பற்றி பொதுவெளியில இளையராஜா அவதூறாக பேசியதுமே ரசிகர்களால கண்டிக்கப்பட்டுமே வருது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.